7 சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேங்க. நாளைக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்றது பெருமாளுக்குரிய மிக விசேஷமான ஒரு நட்சத்திரமாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ஒரு தெய்வீகமான ஒரு மாதம், ஒரு நிறைய பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களாகவும் ஒரு விசேஷமான பூஜைகளை செய்யக்கூடிய மாதமாகவும் இது இருக்கும். இதில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நிறைய பேருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் சில விஷயங்களை செய்தால் அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட வளங்களை பெருசாக்கி கொடுக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். இந்த பதிவு அதுக்கானது தான். நம்ம வாழ்க்கையிலையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழில் மூலயமா நம்ம ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். அந்த தொழில் முடக்கம் ஏற்படும் பொழுது நமக்கு கடன்கள், நஷ்டமானது, மன உளைச்சல், நோய், இந்த மாதிரியான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையில் நாம் இருப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட நம்ம இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை சொல்லலாம். இந்த நாளை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு வருஷம் இந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா மாதம் ரோஹிணி நட்சத்திரம் வரும். ஆனால் புரட்டாசியில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால் நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்து நீங்களும் உங்களோட அன்பு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு 4:48 ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குது. நாம் நாளைக்கு காலையில் எழுந்து நம்மளோட ரெகுலரான பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன நெய்வேத்தியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் அப்படின்னாலே புளியோதரை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே. சக்கரை பொங்கலும் புளியோதரையும் ரொம்ப விசேஷமாக சொல்லுவோம். இந்த புளியோதரை அப்படின்றத நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு 7 பேருக்கோ அல்லது ஒரு 11 பேருக்கோ அல்லது ஒரு 21 நபர்களுக்கோ உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 பேருக்காகுது நீங்கள் நல்ல ஒரு மனசோட நல்ல பிரார்த்தனையோட நீங்கள் ஒரு உணவை நீங்கள் அந்த 7 பேருக்கு கொடுக்கும் பொழுது உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட அதிர்வலைகள் இது எல்லாமே மாற ஆரம்பித்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பன்மடங்காக உங்களுக்கு பெருகி உங்களுக்கான செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாங்க நாளைக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம். நாளைக்கு நாளில் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். அண்ட் மத்தியான காலகட்டத்தில் ஒரு பசி நேரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த உணவு போய் சேர்ந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு தொழிலில் மாற்றத்தை உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். எப்போவுமே நம்ம சனிக்கிழமைகளில் இந்த பிரசாதம் கொடுத்ததுண்டு. நாளைக்கு நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அதை செய்து பாருங்கள். அபரிமிதமான ஒரு நல்ல அதிர்வலைகளோட உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் இதை ஷேர் செய்யவும். இந்த பரபிரம்மம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.